மீடியா இன்டர்நெட் மற்றும் தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நீக் மூலயமா தனுஷ் சார் சார்பா வண்டர்பார் ஃபிலிம் சார்பா வெல்கம். சாரி, தனுஷ் சாரால் இன்னைக்கு இருக்க முடியலைங்க. அவர் April 10th இட்லி கடை ஷூட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கார். ஸோ இங்கே வர முடியல, அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. அவர் வந்து இங்கே எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு எனக்கு தெரியும். இன்னைக்கு காலை ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் ஒரே ஒரு நாள் சொல்ல சொன்னார், 2002 தொழுவது இளமை மூலியமாக நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு தெரியும். அதே சப்போர்ட் இந்த 8 யங் டேலண்ட்ஸ்க்கும் நீங்கள் தரணும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. இந்த படத்தோட பேக்போன் ஜி பிரகாஷ் சார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் தான் இந்த படத்தோட முதல் அட்ரஸ். அது கோல்டன் ஸ்பாரம் மாதிரி ஆரம்பிச்சதில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். வாஸ் அ பிக் வைரல் ஹிட். இந்த படத்தோட பேக்ரவுண்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் ஜிவி பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு வந்து ₹1 கூட காசு வாங்கலை. எப்பவுமே வந்து தனுஷ் சார் வந்து காசு வாங்கி போக சொல்லும்போது இளமச்சான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து ₹1 கூட காசு வாங்கலை. கேட்கும் இல்லை இது வரைக்கும், இனிமேல் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஓகே. தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ வாண்ட் டு தேங்க் பிரியங்கா மோகன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஃபோன் பண்ணி கேட்டோம், நிறைய ஒரு சாங் இருக்குது பண்ணுறீங்களான்னு. இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி வரலங்க. இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி இம்மிடியேட்டாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. அண்ட் டி சாரோட ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் ரெஸ்பெக்ட்காகவும் வந்திருக்கிற இன்னைக்கு கெஸ்ட் எஸ்ஜே சார், ராஜ்குமார் சார், விக்னேஷ் சார், தமிழ் சார், and all other people who have come here. Thank you very much. Also, thank you to our Tamil Nadu theatrical partners, Red Jain, Murthy sir, and Rajana. வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அருண்ஜி சார் வந்துட்டு இருக்காரு, இஸ் ஆன் தி வே. தேங்க்யூ டு ஹிம் ஆல்சோ சார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இட்ஸ் எ வெரி ஃபன் ஃபில்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேங்காக வந்து பார்க்குற மாதிரி படம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டார். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி கூட கூட்டிகிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்கள். 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற டிராகனுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 2 படமும் நல்லா இருக்கணும், 2 படமும் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். மே போத் ஃபிலிம்ஸ் பிகம் 2 பிக் பிளாக் பஸ்டர்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்க, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுது, நான் சொல்லல என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியாக, அப்படி ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன்னா, நான் ராயன் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு.
ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னைக்கு தனுஷா இங்கே வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷா, ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆக்சுவலாக ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில். ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா, இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்கார்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மூணு எடுத்திருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பற்றி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு God should bless you with the right projects and right directors in future also. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து ராவரில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது, டயலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது, டைரக்டர் சார் வாங்கிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார், சார் பண்ணுங்க சார் அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அந்த எண்ணெய் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்ச்சா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மேத்யூ வரலையா? வரல. ஓகே. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ணாது. ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம். பட் இதில் ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டிலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் இப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் நல்லா ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்னதான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும், என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும்,
ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றதை விடவே முடியாதுல்ல, அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம்தான். அதை ரொம்ப அழகா படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். அது பாருங்க, அதாவது எல்லாருமே மாடர்ன், அடிக்கடி சொல்ல மாடர்னா பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது. அதனால வீலாக தான் இருக்கணும். எவ்வளவு மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான், அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்னைக்குமே மாறாது. அதை வந்து ரொம்ப அழகா யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, இது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்டு அந்த கோல்டன் ஸ்பாரோ சாங் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார். நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன்ட்டு வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேல அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டா அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்லா ஹிட் ஆகட்டும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். எல்லாருமே நல்லா பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர், ஆல் ஆஃப் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே செல்வராகவன் சார் இருக்கார். செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், விஜயலட்சுமி மேம் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th 2023. இன்றைக்கி வந்து ரைட், ஸ்ரேயாஸ் தான் தெரியும், டேட் கரெக்டானு தெரில. December 11th 2023 அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி February 11, கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாளில் ரிலீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார். இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து, அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது, அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பாரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தார், சுபலாஷினி இஃப் ஐம் ரைட். அண்ட் ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி, கண்டிப்பாக அன்டவுட்லி படத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன். அந்த தனுஷரோட 3வது டிரெக்டோரியல் இது. இதுவும் வழக்கம் போல ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், செல்வராகவன் சார், உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகவன் சாரோட ஃபிலிம்ஸ். என்ன இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹீஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல. எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி a blockbuster hit. ஜிவி சார், ஃபென்டாஸ்டிக் மியூசிக். ஐ திங்க் you're in like a hot streak. Superb songs எல்லாமே. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சாரோட ஃபேன். ஜெஜே சூர்யா சார், கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன் புதுசாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டேரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பரவல் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்குது. எல்லாமே ஹிட்டு. கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யாருன்னு அப்படி நாங்கள் விளையாண்டுருக்கோம்னா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீட் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான், எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்கிற ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கதைக்கு இல்லைங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி சார், செல்வராகவன் சார், இட்ஸ் a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன். ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவானில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா
டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங் இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன். அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமாக வேற ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுர் ஜிவி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பாரோ ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்போ அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டோமே, உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் நைட்டுக்கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போயே தெரிஞ்சது இட்ஸ் டெடிக்கேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க. அண்ட் இஃப் யூ கீப் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் அனிகா, என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தைய பார்த்தது, இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினா வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and best wishes to you too. And Priya Prakash, wishes to her. And Matthew Thomas and Venkatesh and Rabia, Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வைபை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டர்பார், ஷ்ரேயஸ், வண்டர்ஃபுல். அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பர். எனக்கு அங்கே இருக்கும்போது பார்க்குறேன், ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ மேம் அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்தாங்க. ஒரு வார்த்தைகள் மேம் இங்கிலீஷில் தான் பேசுவீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பற்றி இன்னும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பற்றி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்கே போனாலும் விஐபி பற்றி தான் இப்போ பேசுவாங்க. ஹைதராபாத்தில் போய் இறங்கினோன்னு ரெகுவரன் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போகிறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்ன தான் தனுஷ் அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயாவது செட்ஸில் போகும்போது ஏதோ தனுஷை பற்றி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவார், இப்படிலாம் கேட்பாங்களே, இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு. தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்டில் வந்து இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்டில் வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில் பவிஷை படுக்க சொன்னது தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்னா, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னாப்புல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனா போகிறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ்.
இதுல நான் வந்து ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. என்ன எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், நிஜமாதான் சொல்றீங்களா இல்லை எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்லை இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும், இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேப்பர் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க அவருக்கு என்ன, ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும். இந்த படத்துல வந்து நான் பவிஷை பத்தி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கார். இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம். அது தனுஷ் அது பவிஷ் பண்ணிருக்காப்ல இதுல. அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல. அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்க நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான். எங்க நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சுருவாரு. நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன். நீங்க இன்னும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னதுதான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாம இந்த டீம் ஸ்ரேயாஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும். அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையா உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். So my great wishes to all of you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக பார்வையாளர்களாக நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்குது எப்போவுமே, நீ இவ்வளோ ஜெயிச்சா போதும், உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடைச்சி என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூரி ராஜா சாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ஒரு பெருமையோடு தான் இன்னைக்கு பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜிவி சார், அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அறிவு ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை. அது வந்து காரண பேர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு ஆடுகளம்க்கு வேறு மாதிரி ஒரு சவுண்டு தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேறு மாதிரி சவுண்ட் தேவைப்படுது, அசுரனுக்கு வேறு.
இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வர சவுண்ட் இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரில. அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு அமரனில் கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். அண்ட் அவருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷ்னல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர். அது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் உங்களால் கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ, ஜிவி சாருக்கும் சரி செல்வா சாருக்கும் சரி, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, எங்களால் பார்க்க முடியுது. 1000ல் ஒருவனுக்கான நேஷனல் அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. அண்ட் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும் இங்கே ரொம்ப எங்களை வாழ்த்ததுக்காக பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டைரக்டர்ஸ், நான் ரசிக்கிற கலைத்துறை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அருண் விஜய் சார், எஸ் ஏ சூர்யா சார், அண்ட் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் இந்த யங் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கி சார் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எவ்வளோ யோசிச்சு வச்சாலும் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால எனக்கும் சகோதரர் தனுஷுக்குமான தனிப்பட்ட சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். எல்லா மேடையிலையும் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் ஆரம்பித்தேன். திருப்பி நான் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் தான் சொல்லணும். அவர் மூலமாக தான் இந்த ஒரு நல்ல ஒரு உறவு கிடைச்சிது. வெற்றி ஒரு ஸ்டேஜில் சொன்னார், தனுஷ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்குது, எங்கே டேலண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னே தெரியல, ஆனால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கூட்டு வந்தவர்னு ஒரு ஸ்டேஜில் சொன்னார். அவர் தொட்ட ஒருத்தர் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்குறேன், அவர் ஏற்கனவே அதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருப்பான், திடீர்னு கூப்பிட்டு சொல்லுவார், ஜாக்சன் ஆக்ஷன் சொல்லாமல் ஒருத்தர் நடிக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவார். திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்காரு, இல்லை ஜாக்சன் அவன் நடிச்சிருவான், அந்த போன படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எங்கேருந்து டேலண்ட்டை பிடிக்கிறாருன்னே தெரில. இப்போ நீங்கள் நிறைய ட்ரெய்லர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் விஷுவல் டைரக்டர்னு ஒரு பேர் வரும். இது வந்து அவர் உருவாக்கிட்டார் அப்படி ஒரு பேரை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை காஸ்டியூம் டிசைனர், பட் ஷி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். அதை கண்டுபிடிச்சி விஷுவல் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் அந்த பிள்ளைக்கு. காவ்யா, ஷி இஸ் நாட் ஹியர். இந்த படம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் ஐ கிவ் டு காவ்யா. ப்ரொடக்ஷன் டிசைனர் என் பேர் தான் வரும், நான் அவங்ககிட்ட ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன். ஷீ டிட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க். அவ்வளோ டேலண்ட், அந்த பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என்னை விட எல்லாரும் சீனியர்ஸாக இருப்பாங்க, பயந்து பேசிட்டோம். இப்போ பார்த்தா எஸ் சூர்யா சார் மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, நம்மளை சீனியராக ஒதுக்கிடுவாங்களோன்னு. பட் சொல்லி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளோ யங்ஸ்டர்ஸு ஒரே ஸ்டேஜில் ஒன்லி ஒன் மேன் தனுஷ், இவ்வளோ வேற ஒன்றா சேர்த்து. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வருது, இப்போது ஓடுற குதிரையை வச்சு ஜெயிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அவர்கிட்டே எல்லாம் அட்வைஸ் பண்ணுறான், போதும் ராயன் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ஒரு படம் பண்ணுங்க, இன்னும் பெருசாக ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்கன்னு. எனக்கு இது போதும், இதை வச்சு பண்ண போகிறேன், இந்த டேலண்ட்ஸை என்னதான் ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ்ல கூட்டு வந்தாரு. அவர் சேர்த்த கூட்டம் இது. இந்த கூட்டம் இனி வேற இடத்துக்கு கிளைகள் வந்து ஆலமரமா வளருவாங்க, அதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது அவ்வளவுத்துக்கும் காரணம் சகோதரர் தனுஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராபா. இந்த மூவியில் ஐம் டெபியூவிங் along with Pavish, Ramya, Venki, other amazing cast. First, when I got the call in the movie, I didn't believe it at all. Dhanush sir எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட். ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம். ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூல் என்ஜாய் த ஃபில்ம். I want to thank the entire team and my amazing cast. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில் நடிச்சப்போ. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
thank you so much. And obviously, last but not the least, thank you so much, Dhanush sir. Today he's not here with us. We miss you, sir. Thank you so much. And Shreyas, thank you for the call. ஹாய், என் பேர் பிரிட்டோ. ஸோ தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் டு தனுஷ் சார், தேங்க்ஸ் டு ரவிவர்மன் சார், மை குரு. ஸோ அதுக்கப்புறம் என் டீம், ஸோ டிஓபி டீம் எல்லாருமே, அப்புறம் லைட்டிங் யூனிட்டாக இருக்கட்டும், ஸோ என் கூட ஒர்க் பண்ண ஃபோட்டோ ஃப்ளை டெக்னீஷியனாக இருக்கட்டும், எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு. சார் கொடுத்த டைமுக்குள்ளே எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் ஹிட் ஆகணும். ஸோ தேங்க்யூ செல்வராஜ் சார், சுரேஷ் சார், தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ஸ்ரேயஸ் சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் என்னோட கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் லைக் ஸ்டூடியோவுக்குள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் thank you so much for the opportunity, sir, and I hope you will all love the film also. So yeah, thank you so much. அவன் அப்படி இப்படி எங்களுக்காக ஒரு ரெண்டு பேசும்போதே அழகா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். அப்படியா? யாருன்னு தெரியல. நான் வேணா இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ரிவர்ப் கொஞ்சம் வைங்க, அந்த லெவல் பண்ணி எல்லாம் தலைமை பண்ணிடுவாங்க அவரு. இப்போ பாருங்க நீங்கள் சரி, நான் அவங்கள பாட சொல்லி கேட்கலாமா என் கூட? யாரா? எல்லாருமே சிங்கர்ஸ் தான். அமேசிங் பேலன்ஸ். கீகி வாய்ஸ் நீங்கள் பாட்டில் கேட்டது இல்லையா? வாங்க. சூப்பர். ஃபேன் ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும். நாங்கள் பாடினா அடிப்பீங்க நீங்களே. அதனால நாங்கள் டார்லிங்ஸ் பாடுவாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம் உங்க கூட. ஓகே ஓகே ஓகே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பல கோலு இவ சிங்கள சுத்தின காலு, சங்கதி என்னன்னு கேளு இனிய வந்தா ஆளு, நெத்திலி மீன் ஒரு கெத்தல சுத்துற நீனு, நிக்குது லைனு நீ மினுக்குற மோனு. யாருமே என் கூட பாடுவே ஏன்னா இது நல்லா இருக்கு, அதுக்கு கெடுக்கூடாதுன்றனால தான் டார்லிங்ஸ் நாங்களும் அமைதியா இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கூட சேர்ந்து நாங்க ட்ரை அப்படின்னா என்னடா கரகரன்னு இருக்கு, சரியா டியூன் பண்றாங்க. ஒருத்தருக்கு எது வருமோ அது நீங்க சூப்பரா பண்றீங்க டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. மீதி நாள்ல உங்களுக்காக கீகி பாட போறாங்க. ஓகே, அடுத்தது பாட போறாங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ டான்சர், பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ஆக்டரா டெபியூ ஆயிருக்காங்க. சூப்பர். எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்னார் பார்வையிலே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இருக்கீங்க. உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர் ஸ்டேஜ் வித் யூ கைஸ். அண்ட் செல்வராகவன் சார், கஸ்தூரி ராஜா சார், இங்கே டிடி மேம் நம்ம பிக் ஃபேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ், மீன்ஸ் அ லாட். உங்களோட படம் இப்போ ரீசெண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், கல்ட் கிளாசிக்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய நன்றி தனுஷ் சாருக்கு.
ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுவார். அதுதான் எனக்கும் நடந்தது. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நான் ஒரு டான்ஸர், சார் வந்து அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார். அவரை போய் மீட் பண்ணணும்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என் கேரக்டர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட், ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு. அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது. அதனால் அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே தட், விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் சார். உங்களுக்கே தெரியும், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். அவங்க இப்போ இல்லை, அவரோட முதல் படம் வெயிலிருந்தே நான் பெரிய ஃபேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார், மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் சார்னா சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்பரோவை நான் ஆடின பாட்டையை ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி. அண்ட் நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம். இட்ஸ் அ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா, எமோஷன்ஸ் அண்ட் ஃபன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். February 21 அன்றைக்கி தேட்டர்ஸில் வருது. சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போவீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் டீம் நீக், என்னோட கோஸ்டார்ஸ். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியாது, இவங்க எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் நடித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் டிஓபி லியான் பிரிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜிகே பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் என்டையர் முண்டபா டீம் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஷ்ரேயஸ் அண்ட் அஸ்வத். Thank you for always being there and for the amazing hospitality, and thank you Shreyas for making that call. Your call changed my life forever. அதுக்கப்புறம் அமேசிங் சிங்கர்ஸ் சுப்லாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க. அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே சச் அ பிக் ஆனர். அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபுளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நர்வஸாகவும் இருக்குது. ஏதாவது தப்பாக பேசிட்டு நான் மன்னிச்சிருங்க. நான் இப்போலாம் பேசுவேன், கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பேசுவேன். பட் இங்கே கொஞ்சம் பனிமையாக பேச ட்ரை பண்ணுறேன். இங்கே டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். சார் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஏ சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ராயன் டைம்லலாம் நான் டயலாக், அது நம்மளோட வேலை, டயலாக் சொல்லுவேன், வங்கி சொல்லாத அப்படின்பாரு. அண்டு அவரே ஃபோன் அடித்து எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஓகே தானே விக்கி அப்படிலாம் கேட்பாரு. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து
நம்மளை வந்து அப்படி இது பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். சரண்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அருண் விஜய் சார் தேங்க்யூ சார். ஜிவி சார் தேங்க்யூ சார். தமிழ் சார், விக்னேஷ் சார், ராஜ்குமார் சார், விட்டோ சார், எல்லாருக்கும் லைனாக நன்றி. செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நானே ஒருவனில் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அம்மா, கஸ்தூரி ராஜா சார் வணக்கம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவோம், அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டுன்றது சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க, சினிமாவா எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிக்கலை. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். செகண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும். அண்டு எதாவது தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கோஸ்டார்ஸ் பவிஷ், மேத்யூ, ராபியா, அனிகா, ரம்யா, சித்தார்த், பிரியா. இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலி ஆக்குனதே இவங்க தான். எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் என்னை ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரத் சார், சரண்யா மேம், நரேன் சாருக்கு நன்றி. அண்ட் பிரிட்டோ சார், இந்த மாதிரி ஒரு பாடி சோடாவை என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி. காவ்யா மேம் தொலைன்னு கொடுத்து என்னை கொஞ்சம் குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக, ஜாக்கி சாரும் பிரிட்டோ சாரால் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு. அண்ட் பிரசன்னா சார், ஸ்ரேயஸ் சார், கபிலன் சார், அஸ்வத், ரமேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. இன்னொன்று சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா திருச்சிட்டம்பலம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஜிவி சார், நீங்கள் எப்போ நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பாவம் சார் நீங்கள், சாரி சார், பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் ஜிவி சார், தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். உண்மையிலே சொல்கிறேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். காரணமான தனுஷ் சார், நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் 13 வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் சினிமா தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இன்னொன்று, ஒரே விஷயம் லைட்டாக மாறிடுச்சு. ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே. இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை? பட் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷ் சார் டைரெக்ஷன்லாம் நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர், தெரிஞ்சும் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டேருந்து. அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார், ஒரு 1000 தேங்க்ஸ். அண்டு என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. நிறைய என்ன சொல்லணும் அவரை பற்றி, பட் இப்போதைக்கு முடிச்சிடுறேன். பட் தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். அண்ட் எதாவது படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சார்.
அண்ட் டைரக்ஷன் டீம் பாண்டி அண்ணா, விக்கி, ஸ்வேதா, குரு, சூர்யா, விஷ்ணு, ஏசிஸ், யுவா ப்ரோ, ஆர்ட் அசிஸ்டன்ஸ், எடிட்டர் அசிஸ்டன்ட் திருமலை, ப்ரொடக்ஷன் டீம், ஃபோட்டோ ஃப்ளட், மேனேஜர் அண்ணாஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம். அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டே. சிரிப்பான், பட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். பாரஸ்கா, ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சங்கர் ப்ரோ, விக்கி, தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூங்க. அதாலும் நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? அங்கே பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னியே. ஓ அப்பதான் இது மாதிரி ஏதாவது சொல்லி இப்போ நான் ஏதாவது சொல்லாம கூட எது சொல்ல தப்பா இல்லை. ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க, அப்படி பேசக்கூடிய ஒருத்தங்க. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் நடிப்பு பத்தி பேசினாங்க. போலீஸ் வந்து சில டைம் சொல்லுவாங்க, எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த டைம்ல கூட இவங்க வீடியோஸை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மெசேஜ் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான படங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய, இந்த படத்திலும் சூப்பராக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச வைக்கிறோம். இவ்வளோ நேரம் போகவே இல்லைல்ல. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு, அண்ட் வித் அன் அமேசிங் டீம். ஸோ ஐ குடன்ட் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹியர், உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் எஸ். சூர்யா சார் ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ செல்வராகவன் சார் ஃபார் பீயிங் ஹியர், அருண் சார், ஷரண்யா மேம், ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ. And I think the one and only reason நான் இந்த படத்தில் வர்றதுக்கு is probably தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, which is why he probably called me. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க, ஃபார் வை? அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலையும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. So when it happened, I was literally in shock, because நான் manifest பண்ணது after all these years has come trueன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு for the first time. And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie தமிழில் I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, GV Prakash sir music, I don't know what better I can ask for. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் பவிஷ். ஐ எம் ஷுர் தி என்டையர் காஸ்ட் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் த ஃபிலிம். But Pavish, I have to say, thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, ungaloda life changing call kaga thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. தேங்க்யூ. நான் ஒரு பார்த்துருக்கேன் வந்து சொல்லுவார், என்ன அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. முந்தானத்தை அவங்க பாட்டு பார்த்துருந்தோம், ஆனால் பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஸ்ட்ரீட்டில் அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியாக இருக்கும். ஆமாம், சூப்பராக அழகாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல் வெல்கம் அனிகா சுரேந்திரன். தனியாக கத்துன பத்தியா, கன்ஃபார்மாக நம்ம பசங்க தான். எல்லாருக்கும் வணக்கம்.
Thank you so much. Boys fans. First of all, என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I'm so grateful for the opportunity. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது it's unbelievable and I will never ever forget certain lessons that in life that he's taught me. அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ravya, Ramya, Priya, Siddharth, Matthew, நிறைய பேர் இருக்கு, Saranya ma'am, Sharath sir, thank you for being so supportive. அதுக்கப்புறம் the team behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, where are yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்க தியேட்டர்ஸில் and enjoy பண்ணுங்க. Thank you. இதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை, பேர் சொல்லாம லவ்ன்றது அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்குது. சூப்பர் டார்லிங், இதே தனியா இருட்டில் கத்தினே இருப்போம், நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கட்டும். படத்துல வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்க லவ் ஃபெயிலியர் நடுவுல மாட்டிப்போம், அந்த மாதிரி பாஸ் நாங்க. ஓகே, ஸோ அடுத்தபடியா வந்து இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா, நிலவுக்கு என் மேல் எனக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் ஓடல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு விசேஷம் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ அவுட் திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைன்னா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட லவ்லி காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் very very grateful for them and very happy that we're all part of this very big project. And next வந்து பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனே இருக்காது, அது பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நிறையா வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார், அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார், அண்ட் உங்கள் மியூசிக்கில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார்.
அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பத்தாதோ, நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பத்தாது. ஸோ பட் ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபீல் இருக்கா சார்? சும்மா ஸ்டேஜில் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்கள் ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்குனா ஒர்க்கு முடிச்சுட்டு வருவார், பேசிட்டே இருப்பார், ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வாசிட்டே இருப்பார். அதுலேயும் வாசிக்கலாமா நமக்கு அப்போ தான் வியப்பாக இருக்கும். ஸோ மியூசிக்காக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணி நம்பிக்கையை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி இவர் கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, இவர் தான் எனக்கு சொன்னார், இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த என்னோட ஃப்ரெண்ட்லி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிப்ரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்கார், ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவு கென்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமா. ஆனால் ரியலி ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ கிக்கி ஸ்டார்ட் பண்ணிடுமா அந்த முக்கியமான லான்ச்சை? எஸ். பட் அதுக்கு முன்பாக இன்னொரு நல்ல விஷயம், பர்த்டே அன்னைக்கு ஒர்க்கிங் பர்த்டே வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க. 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸும் இருக்கணுன்ற ஆசை. எல்லா படங்களும் எல்லாருக்கும் வந்து போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய ரோஸ் பாய் ப்ளீஸ் மேலே வாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கிக்
தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கிற அத்தனை லெஜன்ஸ்க்கும் இங்கே இருக்கிற நம்ம ப்ரெஸ் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. படம் வந்து 21st தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது என்ஜாய் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆல். நன்றிகள். தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். நிலவுக்கு என் மேல்